அதிமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கலும் செய்யப்பட இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கட்சிகள் மும்முரமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவோடு அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினமும் தொடர்ந்து அந்த ரகசிய பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேமுதிக 5 தொகுதி என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் 5 தொகுதிகள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமையே கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிய வருகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 4 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு இருந்தது. இதற்கிடையே வரக்கூடிய தேர்தலில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 5 தொகுதிகள் உறுதியாக நிற்கிறார்கள். 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிடுவோம் என்று அவர்கள் தரப்பினர் உறுதியாக இருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கிடையே அதிமுகவினர் 4 தொகுதிகள் கொடுக்க தயார் என்ற ஒரு நிலையில் 5 தொகுதிகளுக்கு அதிமுக உடன்பாடு எட்டப்பட்டால் அடுத்த நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமையே கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிய வருகிறது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாகவே இந்த தொகுதி உடன்பாடு என்பது ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டு கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக தெரிய வருகிறது. ஒரு பக்கம் பாமகவோடும் ரகசிய திரைமறைவில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் தேமுதிகவோடு அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் அதிமுகவினர் தொடர்ந்து இன்றைய தினமும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தேமுதிகவோடு நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் என்பது இந்த முறை வழங்கப்பட மாட்டாது என்றும் உறுதிப்பட அதிமுகவினர் தேமுதிக நிர்வாகிகளிடம் தெரிவித்து இருப்பதாகவும் ஒரு புறம் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே 5 தொகுதிகள் என்பதில் தேமுதிகவினர் உறுதியாக தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உறுதியாக இருப்பதாக தெரிய வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.